ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் உங்கள் பிகே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் இப்போவா அப்போவா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அறிவிக்க போகிறாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப குறுகிய காலம் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி வருவாவும், அதை விட வலுவாக நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல கட்சிகள் எங்களோட கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்த தாவேகா தனியா தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமமுக இருக்கு இல்லையா, அமமுக வரும், அதை தாண்டி தேமுதிக வரும், காங்கிரஸே வரும் அப்படின்ற மாதிரி பல கணக்குகள்ல இருந்தாங்க தாவேகா. பட் அந்த கட்சிகள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவும் திமுக இருக்கு இல்லையா, திமுகவுக்கும் இன்னே வரைக்கும் ஃபேவரா இருக்கிறதுனால தாவேகா இந்த தேர்தலை தனியா சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வரக்கூடிய 2026 தேர்தல் 4 முனை போட்டியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. திமுக கூட்டணி ஒரு பக்கம், அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம், தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 4 முனை போட்டிக்களமா தமிழக அரசியல் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வலுவான சின்னங்கள் அப்படின்றது மக்கள் மனசுல இருந்து அழிக்க முடியாத ஒரு சின்னமா பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேர்தல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா டெஃபினட்டா சின்னம் இருக்கு இல்லையா, சின்னம் ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கார் இல்லையா, எம்ஜிஆர் அவர்களே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இரட்டை இலைக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியும் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச சம்பவங்கள்லாம் இருக்கு. என்னப்பா வளர்ந்துக்கிட்டு இருக்க, எம்ஜிஆர் ஏன் வந்துட்டு இரட்டை இலைக்கு ஓட்டு போட வேணாம்னு சொல்லியிருக்க போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கான காரணம் இருக்கு இல்லையா, காரணத்தையும் அதை தாண்டி வந்துட்டு விஜயனுடைய தாவேகா கட்சிக்கு விசில் சின்னம் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கான். ஸோ விசிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அதை தாண்டி இந்த விசில் சின்னத்தை முன்னாடி யார் யாரெல்லாம் வச்சிருந்தாங்க, யார் யாரெல்லாம் அந்த சின்னத்துல போட்டிட்டு இருந்தாங்க, விஜய் இருக்கார் இல்லையா, அவர் கேட்ட மற்ற சின்னங்கள்லாம் என்ன, விசில் சின்னம் தாவேகாக்கு சாதகமா பாதகமா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, தேர்தல் ஆணையத்தில் வந்துட்டு கட்சிகள் பதிவு செய்யறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம்னா அந்த ஓட்டு சதவீதத்தில் ஆரம்பிச்சு தேர்தல் ஆணையத்தில் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணக்கூடிய கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். அதே நேரத்தில் அங்கீகரிக்கப்படாத அட் த சேம் டைம்ல பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படின்னும் இருக்கும். லைக் தாவேகா மாதிரி நாத்தாக்கா மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு சில எலெக்ஷன்ஸ்ல அந்த விழுக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓட்டு விழுக்காடை வாங்கி பதிவு செய்யப்பட்ட கட்சியாகவும் இருப்பாங்க. ஒரு சில எலெக்ஷன்ஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓட்டு சதவீதம் குறையும் போது அவங்க வந்துட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் லிஸ்ட்லையும் தேர்தல் ஆணையம் வைக்கும். தாவேகா இந்த டைம் தான் புதுசா வந்துட்டு தேர்தலை எதிர்கொள்றதுனால அவங்களுக்கு பொது சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர்லயே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மனுலாம் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு இப்ப சென்சார் போர்டு இஷ்யூ, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கரூர் சம்பவத்துல விஜய்க்கு தொடர்ந்து நெருக்கடி அப்படின்றது இருக்கிறதுனால பொது சின்னம் விஜய்க்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டும் எதிர்பார்ப்பு நிலவிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுலயும் ஒருவேளை கேம் ஆடிவாங்களோ, 234 தொகுதியில நின்னாலும் நீங்க சுயேட்சையா தான் கருதப்படுவீங்க, அதனால 234 சின்னம்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பல பேச்சுக்கள் எழுந்துகிட்டு இருந்த சுச்சுவேஷன்ல தான் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு விசில் சின்னத்தையே தாவேகாக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 190 சின்னங்கள் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்காக அனௌன்ஸ் பண்ணப்பட்டு ஒவ்வொரு கட்சியும் 10 சின்னத்தை சூஸ் பண்ணுங்க, அதுல ஏதாவது ஒன்று நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகா இருக்கு இல்லையா, விசில் சின்னத்தை முதன்மையானதா வச்சதோட மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து ஆட்டோ, பேட்டு, சாம்பியன்ஸ் டிராஃபி, அதை தாண்டி வந்துட்டு மைக்ரோஃபோனு அப்படின்ற மாதிரி ஒரு 10 சின்னங்களை சூஸ் பண்ணி கொடுத்து வந்தாலும் கூட அதுல வந்துட்டு விசில் சின்னத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கான். ஏன்னா 2019 ரிலீஸ் ஆன பிகில் திரைப்படம் இருக்கு இல்லையா, அதன் மூலியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த விசில் சின்னத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் ஈஸியா சேர்த்துட முடியும் அப்படின்றதோட மட்டும் இல்லாம சத்தம் பத்தாது விசில் போடு அப்படின்னு சொல்லிட்டு கோட் திரைப்படத்துல பாடல்கள்லாம் இருந்ததுனால விசில் சின்னம் அப்படின்றது தாவேகா மட்டும் இல்லாம பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால விசில் சின்னத்தை தான் முதன்மையானதா கேட்டிருந்தாங்களாம். முதல்ல வரவங்களுக்கே முன்னுரிமை அப்படின்றதன் அடிப்படையில விஜயனுடைய கட்சிக்கு விசில் சின்னமும் ஒதுக்கப்பட்டிருக்கான்.
ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவை சேர்ந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, மகிழ்ச்சியில திக்குமுக்கி ஆடி போயிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகல, சிபிஐ வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இருந்த தாவேக்கா ஒரு உற்சாகத்துக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இந்த விசில் சின்னம் வந்துட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் ஒரு இக்கு வச்சுதான் தேர்தல் ஆணையம் இந்த விசில் சின்னத்தை கொடுத்துருக்காங்க. நீங்க வந்துட்டு 234 தொகுதியிலையும் போட்டியிட்டீங்கன்னா 234லையும் உங்களுக்கு விசில் சின்னம். பட் நீங்க போட்டியிடல அப்படின்னா சுயேட்சை வேட்பாளருக்கோ இல்ல வேற யாருக்காவது இந்த விசில் சின்னத்தை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கான்செப்ட் தான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, எம்ஜிஆரே வந்துட்டு இரட்டை இலைக்கு ஓட்டு போட வேணாம்னு சொன்னாருன்ட்டு. ஸோ ஒரு எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி வேறொரு சுயேட்சை வேட்பாளருக்கு இரட்டை இலை கொடுக்கப்படுது. எம்ஜிஆர் அவருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பதிலாக சிங்கம் சின்னத்துக்கு வந்துட்டு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலும் மக்கள் எம்ஜிஆருடைய சின்னம் இரட்டை இலை தானே அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டு எம்ஜிஆருக்கு எதிராக இரட்டை இலையவே ஜெயிக்க வச்சிருந்தாங்க. ஸோ அதனால தமிழக அரசியல் களத்துல சின்னம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது உங்களுக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதை தாண்டி வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோசியல் மீடியா காலகட்டத்தில் ஒரு சின்னத்தை, அதுவும் விசில் மாதிரியான சின்னத்தை வந்துட்டு இலசுகள்ல இருந்து பெருசுகள் வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறதும் ஒரு ஈஸியான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த விசில் சின்னத்தை யார் யார் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கும்போது 2016 சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு தமிழருவி மணியன் மூத்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்லலாம். அவருடைய காந்திய மக்கள் இயக்கத்துக்கு தான் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த விசில் சின்னம் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்க்கும்போது 2019 கர்நாடகா தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த கர்நாடகா தேர்தலில் பிரகாஷ் ராஜ் இருக்கார் இல்லையா, பிரகாஷ் ராஜ் சுயேட்சையா நின்றிருந்தாப்புல அந்த பிரகாஷ் ராஜுக்கும் பார்த்தோம்னா இந்த விசில் சின்னம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 2021 நம்ம தமிழ்நாட்டில் காமெடியன் மயில்சாமி இருக்கார் இல்லையா, அவரும் சுயேட்சையா நின்றிருந்தார் எலெக்ஷன் டைம்ல. ஸோ அவருக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த விசில் சின்னம் அப்படின்றதா கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இவங்கெல்லாம் விசில் சின்னத்தை முன்னாடி வச்சிருக்காங்க. பொது சின்னம் அப்படின்றதுனால 2026 தேர்தலுக்கு மட்டும்தான் விஜயனுடைய தாவேக்காக்கு இந்த விசில் சின்னம் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட ஓட்டு சதவிகிதம் அப்படின்றத வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த விசில் சின்னம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு தங்களுடைய கட்சியின் சின்னமா அவங்க வந்துட்டு நிரந்தர சின்னமா மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கு. அப்படி நிரந்தர சின்னமா வச்சிருக்கணும் அப்படின்னா அந்த ஓட்டு சதவிகிதம் குறையாம அவங்க பாதுகாத்துக்கிட்டாங்கன்னா எப்படி அதிமுக இரட்டை இலை, திமுக உதயசூரியன் இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு தாவேக்காக்கும் பின்னாட்கள்ல விசில் சின்னம் ஒரு நிரந்தர சின்னமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓட்டு போடக்கூடிய மிஷின் இருக்கு இல்லையா, அதுலேயும் விசில் சின்னம் ரொம்பவே தெளிவா அட்ராக்டிவா தெரியும். அதை தாண்டி சுவர் ஓவியங்கள்ல ஆரம்பிச்சு எல்லா பக்கமும் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது, பேரணிகளப்ப சின்னத்தை கையில எடுத்துட்டு போறதுன்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் இது பர்ஃபெக்டா சூட் ஆகுன்றதுனால தாவேக்காவுடைய தொண்டர்கள் உச்சகட்ட உற்சாகத்துல இருக்காங்களாம். விஜயும் ரொம்பவே ஹாப்பின்னு சொல்லப்படுது. ஏன்னா விஜயும் விசில் சின்னத்தை தான் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாராம். ஸோ தாவேக்காக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.